குப்பையா எண்ண வேண்டியது குப்பையா எண்ணணும். இது வீட்டில் இருந்தால் நஷ்டம்னா நஷ்டம்னு எண்ணிடணும். வீடை சுத்தம் பண்ணும்போது ஆமேன் வீட்டுக்கு மேலே மாடியில் ஏதோ பறவை கொண்டு போட்ட ஒரு மர விதை அப்படியே விழுந்து அது வெயிலும் மழையும் பட்டு அது வேர் பிடிச்சு அது முளைச்சு வேற ஆமேன் கட்டடத்துக்குள்ள விட்டு அப்படியே வளர்ந்து சின்னதாக வரும்போதே ஆமேன் நினைக்கணும் இது லாபம்னு நினைக்க கூடாது, இது நஷ்டம். இதை என்ன செய்யணும்? பிடுங்கிடணும். அந்த வேர் முதலா ஆமேன் பிடுங்கணும். பிடுங்க முடியாட்டா அதை எப்படியாவது எரிச்சிடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த வேரில் உள்ள ஜீவன் போறதுக்கு என்ன செய்யணுமோ செய்யணும். அது நஷ்டம், அது லாபம்னு நினைக்க கூடாது. இது போலதான் ஆவியானவர் சொல்றாரு. ஆமேன். சில பிசாசு சாத்தான் பறவையை பிசாச காட்டுது. அந்த ஆமேன் பிசாசானவன் ஆமேன் உன் சிந்தனையில ஆமேன் நினைவாற்றல்கள்ல உன் இருதயத்துல உன் மனதுல ஆமேன் கொண்டு போட்ட சில சிந்தனைகளை எல்லாம் விட்டுறணும். நீ நஷ்டம். அது உன் வாழ்க்கைய ஆமேன் சோர்வுக்குள்ள படுத்துற, தாமதத்துக்குள்ள படுத்துற, தடுத்து நிறுத்துற, உன் வேகத்தை குறைக்கிற அந்த ஆமேன் குப்பைய நஷ்டம் நீ விடணும். ஆவியானவர் இருந்தா என்ன புதுப்பிப்பார்ல, என்ன புதுப்பிப்பார்ல. அல்லேலூயா. என்ன புதுப்பிக்கணும் கர்த்தாவே. கரங்களை உயர்த்தி ஒரு வார்த்தை கேளுங்க. என்னை புதுப்பியும். இந்த சத்தம் போதாதே, என்னை புதுப்பியும், என்னை புதுப்பியும். ஆவியானவரே என்னை புதுப்பியும். இந்த வார்த்தை உண்மையா நீங்க உங்க இருதயபூர்வமா கேட்டிருப்பீங்கன்னா இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை புதுப்பிக்கப்பட்டிருக்கும். உங்க வாழ்க்கையின் வேகம் கூடும். உங்க வாழ்க்கைக்கு எதிர்காலம் வர்த்திக்கும். உங்க வாழ்க்கைக்கு பெரிய விடுதலை இருக்கும்னு ஆவியானவர் சொல்றார். ஆமீன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படணும்னா நஷ்டம் என்று எண்ண வேண்டியதை நஷ்டம்னு எண்ணணும். குப்பையா விட வேண்டியதை குப்பையா விட்டுறணும். குப்பையை இனி சொத்துன்னு வச்சிருக்க கூடாது. புரியுதா? கரங்களை உயர்த்தி ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். இதுதான் விடுதலைக்கான வார்த்தைகள்.